வணக்கம். கலை திருவிழா 2024-25 சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற மைய கருத்தினை அடிப்படையாக கொண்டு இந்த ஆண்டு பள்ளி அளவிலான போட்டிகள் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்ள உள்ள மாணவர்களின் பெயரை எம்எஸ்ஸில் பதிவேற்றம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முதலில் எம்எஸ்ஸில் நம்ம பள்ளியின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிபிள் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டில் காம்படிஷன் இருக்கும். அதில் கலை திருவிழா 2024-25 CWSN கலை திருவிழா 2024-25 இருக்கும். நான் முதல்ல கலை திருவிழா அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இது மொத்தம் 5 பிரிவாக நடைபெறும். இது கிளாஸ், டைப் ஆஃப் காம்படிஷன், ஈவெண்ட் கேட்டகரி, டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கும். நான் முதல்ல கிளாஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு வகுப்பிற்கு ஒரே ஒரு போட்டியை மட்டும் நான் எப்படி பதிவேற்றம் பண்ணுறதுன்னு காட்டுறேன். டைப் ஆஃப் காம்படிஷனை இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கீழே மொத்தம் எத்தனை போட்டிகள் உள்ளதோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஒப்புவித்தல் போட்டி, கதை கூறுதல், வண்ணம் தீட்டுதல், ரெசிடேஷன், மாறுவேட போட்டி. இப்போ நான் முதல்ல கதை கூறுதலில் ஒரு மாணவனை பதிவேற்றம் பண்ணி காட்டுறேன். கீழே ஆட் பார்ட்டிசிபெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுக்கு 1ஆம் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு மாணவர்கள் செக்ஷன் வைஸ் நேம் இருக்கும். அதில் அந்த மாணவன் பெயரை நீங்கள் கரெக்டாக சைடில் இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு மாணவனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் சப்மிட் கொடுத்தோடனே பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். நம்ம வியூ பார்ட்டிசிபெண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம கீழே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நேமும் கீழே லிஸ்ட் அவுட் ஆகும். இதே மாதிரி மற்ற வகுப்பிற்கு எப்படி பதிவேற்றம் செய்யறதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் 3 to 5 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் டைப் ஆஃப் காம்படிஷனில் இண்டிவிஜுவல் அண்ட் டீம் ரெண்டுமே இருக்கும். இப்போ நான் அதில் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதில் 3 to 5க்கு பேச்சு போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல், மெல்லிசை, தேசபக்தி பாடல், களிமண் பொம்மைகள், மாறுவேட போட்டிகள் இருக்குது. நான் இதில் ஆல்ரெடி களிமண் பொம்மைகளில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை வியூ பார்ட்டிசிபெண்ட் பார்க்கலாம். இப்போ இதற்கீழே நான் மேலும் மாணவர்களை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பார்ட்டிசிபெண்ட் கொடுத்து இதற்கீழே நான் மற்ற மாணவர்களையும் இதில் நான் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம CWSN கலை திருவிழாவில் எப்படி மாணவர்களை சேர்க்கலான்னு பார்க்கலாம். அதற்கு CWSN கலை திருவிழா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கிடையும் கிளாஸ், டைப் ஆஃப் காம்படிஷன், ஈவெண்ட் கேட்டகரி, டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ன்னு வரும். இப்போ உங்கள் பள்ளியில் CW மாணவன் இருந்தால் மட்டுமே அந்த மாணவனின் பெயர் கீழே பட்டியலில் வரும். இப்போ நான் கிளாஸ் 1 and 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். டைப் ஆஃப் காம்படிஷன் இண்டிவிஜுவல், டைப் ஆஃப் ஈவெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஆட் பார்ட்டிசிபெண்ட் கிளிக் பண்ணால் எனக்கு கீழே பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட் வரல. ஏன்னா எனக்கு அந்த கேட்டகிரி கீழே எந்த மாணவனும் இல்லை, அதனால் எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகலை. இப்போ 6 முதல் 8 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதற்கீழே எனக்கு ஒரு மாணவன் இருக்கான். இப்போ அவனோட பெயர் கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஆட் பார்ட்டிசிபெண்ட் கிளிக் பண்ணோன்னே எனக்கு அந்த மாணவன் பெயர் கீழே வந்துருச்சு. இப்போ அந்த மாணவனை அந்த போட்டியில் நான் கலந்துக்க வைக்கணும், அந்த மாணவன் விருப்பமாக இருக்கானா அந்த செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுத்து அந்த மாணவனை காம்படிஷனில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த வழிமுறைகள் உங்களுக்கு எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் எம்இஸ் தொடர்பான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.